பெலஸ்ஸா குளத்தண்டையில 38 வருஷமாக ஒருத்தர் வியாதியோடு கூட அவன் என்ன பண்ணுகிறான், அமர்ந்திருக்கிறான். இயேசு பிறப்பதற்கு முன்பதாக அவன் என்ன பண்ணிருக்கிறான், அவன் பிறந்திருக்கிறான். அவன் சொல்ற காரணம் என்ன, ஆண்டவரே என்ன அந்த குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அவன் என்ன பண்ணா அந்த வார்த்தையை சொல்லும் போது இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, நீ சுகமாக விரும்புறேன்னு சொல்லி என்ன பண்ண சொல்லும் போது எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிடுறான். பாருங்க, ஒருவேளை அவனுக்கு அப்பா இருந்திருப்பாங்க, அம்மா இருந்திருப்பாங்க, சொந்தங்கள் இருந்திருப்பாங்க. அந்த குளம் கலக்கப்படும் போது இவனை கூட்டு போயிட்டு விடல யாரும். இவன் மேல ஒரு இறக்கப்பட்டு வேதனை அவன் சொல்லுது பாருங்க, என்ன கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் என்ன பண்ண வேண்டாம், அன்பு கூற வேண்டும். அங்க யாரானா அவன் மேல ஒரு பாவம் பார்த்து ஒரு அன்பு கொண்டு என்ன பண்ணிருன்னா அவன் எடுத்துட்டு போயிட்டு அவன் முடியாது இருக்கிறான். 38 வருஷமாக வெறும் காலமாக வியாதியா இருக்கிறான். அவனை கூட்டும் போய் விடத்துக்கு ஒரு யாருமே இல்லை, ஒரு அனாதையாக கைவிடப்பட்ட சூழ்நிலை அவன் என்ன பண்ணுறான் இருக்கும்போது தேவன் அவனை சொல்றாரு, ஓய்வு நாள் ஒரு நாள் அவனை பார்த்து சொல்றாரு, நீ சுகம்